1924ஆம் ஆண்டு ஜான் மார்சல் என்ற ஒரு அறிஞர் தான் மாற்றி அமைச்சாருங்க. உங்களுக்கு இல்லை, இது ஒரு திராவிட நாகரிகம். இங்கிருந்த ஆதி குடிகளே இந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் இன்று இந்த இந்தியா முழுவதும் வழித்தொண்டர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொன்னார். என்றால் நம்முடைய வழி நாம் தான் அங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை நாம் அறியாமல் நம்முடைய அறியாமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பழமையான குடிகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய சிறப்பு கிட்ட அந்த குடிகளின் வரலாற்றை நாம் ஆராய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், அதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் இது போன்ற ஆய்வுகள் நமக்கு சொல்கின்ற செய்தி. ஏன் அதே போலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலே தமிழ் என்று சொல்லப்படுகிற எழுத்து நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எகிப்தில் இருக்க ஒரு வேலி ஆஃப் த கிங்ஸ் சொல்லுவாங்க, மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் சிவி கொட்டன் என்று எழுதப்பட்ட ஒரு எழுத்து குறிப்பு கிடைக்குது நமக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து எகிப்துக்கு சென்றவன் எகிப்தில் அங்கு வியாபாரம் செய்திருக்கானோ என்ன செஞ்சிருக்கானோ நமக்கு தெரியாது. ஆனால் அங்கு சென்ற மக்கள் தன்னுடைய பெயரையும் அங்கு குறித்து வைத்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. எகிப்து மட்டும் செல்லவில்லை, தாய்லாந்துக்கும் போயிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு தாய்லாந்துல ஒரு மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மோதிரத்தில் பாத்தீங்கன்னா அலர் பைரதன் என்று எழுதப்பட்ட ஒரு எழுத்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அலர் பைரதன் என்ற எழுத்து அதை சிலர் பிராகிருத எழுத்துன்னு சொல்லி படிக்கிறாங்க. ஆனால் அதை ஆராய்ந்து வெளியிட்ட ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அறிஞர் இது அலர் பைரதன் தான். ஏனென்றால் தமிழ் குடிகள் சோழர் காலத்தில் மட்டும் நம்முடைய தெற்காசிய நாடுகளுக்கு செல்லவில்லை, அதற்கு முன்னே தொடர்பை வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த மோதிரம் கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா ஒரு புதைக்குழி தான். புதைப்படுத்தலதான் அந்த மோதிரமே கிடைச்சது. ஏன்னா இது பிராகிருதம்னு சொன்னா சமஸ்கிருதம் சொன்னா புதைப்பு முறைக்கு சம்பந்தம் இல்லாதது. அப்ப புதைக்குழியில் கிடைக்கிறது என்றால் புதைக்குழியை உருவாக்கிய மனிதர்கள் நம்முடைய தென்னிந்திய மக்கள், அது தமிழ் குடிகள் தான். அந்த பகுதியில் சென்றுள்ளார்கள். அவர்கள் பயன்படுத்தி அந்த மோதிரத்தை அணிந்து அவரோட புதைத்திருக்காங்க. அந்த பழக்கம் இன்னும் நம்மகிட்ட இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாடு தோன்றும் பொழுது அவரை பயன்படுத்திய சொந்த பொருட்களை வைத்து புதைப்பது என்பதுதான் நம்முடைய பழக்கம். அதை வைத்துத்தான் நாம் அவருடைய பண்பாட்டை நாம் அறிகிறோம். எழுத்து வடிவம் அப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் எழுத்து எப்படி உருவானது என்பது தமிழர்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம இன்னைக்கு படிக்க கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக கல்வியிலிருந்து நாம் கல்வியிலிருந்து ஒரு தூரத்துக்கு சென்று விட்டு இன்றுதான் நாம் கல்வியை மறுபடியும் அனைவரும் கற்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் குடி கல்வியில் சிறந்த ஒரு குடியாக விளங்கியது என்பதுதான் உண்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் எழுத்து தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் எழுத்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவனுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும். எழுத்து ஒருத்தருக்கு தெரிந்திருந்தது என்றால் அவருக்கு படிக்க தெரிந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எங்க வேணாலும் அகலாய்வு செய்யுங்க, எங்க வேணாலும் தமிழ்நாட்டில் அகலாய்வு செய்யலாம். தோன்றுகிற இடத்தில் எல்லாம் தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்கும். தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் எல்லா இடத்திலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 1772 பானை ஓடுகளில் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் சொல்றேன், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கிடைக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த பானை ஓடுல யார் யோசிச்சு பாருங்க. ராஜா எழுதுவாரா? சோழ அரசு எந்த பேரும் பானையில எழுதுற மாதிரி இதுவரை கிடைக்கவே இல்லை. கல்வெட்டு கிடைச்சிருக்கு, ஆனா செப்பு பட்டயம் கிடைச்சிருக்கு. செப்பு பட்டயம் அரசுடைய ஆணை, அரசன் உத்தரவிட்டு அதை யாரோ ஒருத்தர் கம்போஸ் பண்ணி அதை எடுத்து வடிவம் செஞ்சு அதை யாரோ ஒருத்தர் கல்ல சொல்லி வெட்டி வைக்கிறது தான் அரசனுடைய ஆணை. ஆனால் பானையில் எழுதுவோம் சாமானியன் தான் பானை எழுதுவோம், யாருமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சாமானியன் தன்னுடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி. தமிழ் என்ற எழுத்தில் அந்த பானை கோட்டில் தமிழகத்தில் முழுவதும் கிடைக்கின்ற பானை கோட்டில் எழுதி வைத்துள்ளான் என்ற செய்தி கிடைக்கும் பொழுது தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியில் சிறந்த ஒரு தமிழர்களாக இருந்துள்ளார்கள். அனைவரும் அந்த எழுத்தறிவு படித்த சமுதாயமாக இருந்துள்ளார்கள் என்ற செய்தி தான் தமிழ்நாட்டில் கிடைக்குது. இந்தியாவிலே
நான் இந்தியாவோட சொல்றேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கிடைக்குது எழுத்து பொறிக்கப்பட்டது, வேற எங்கேயும் கிடைக்கல. இந்தியாவில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாசனம்லாம் கிடைக்கும். பெரிய சாசனம் அசோக காலத்துல இருந்து கிடைக்கும். அந்த சாசனங்கள் எல்லாம் உருவாக்கியவர்கள் அரசனுடைய ஆணையை கேட்டு உருவாக்கியவர்கள். ஆனால் நாம் நம்முடைய மக்கள் எழுத்தை நாம் உருவாக்கினோம் என்பதை நாம் இன்று உறுதியாக சொல்வதற்கான ஆதாரமாக நமக்கு கிடைக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த எழுத்தை உருவாக்கிய நாம் தான். யாரோ நமக்கு உருவாக்கி கொடுக்கல, அந்த எழுத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் என்று தமிழ் என்று சொல்கிறோம். அந்த எழுத்தை தமிழ் என்று எழுத்து அழைக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அந்த சமவந்த சுத்தா என்ற நூல், அது பாத்தீங்கன்னா ஒரு சமண மதத்தை சார்ந்த ஒரு நூல். அந்த சமண மதத்தை சார்ந்த நூலிலும் குறிக்கப்பட்டுள்ளது தமிழ் என்ற ஒரு எழுத்து வகை எழுந்துள்ளது என்ற அதான். அப்ப தமிழ்ங்கிற எழுத்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தி இருக்கிறோம். அதை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். இந்த எழுத்து வடிவத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நம்ம இந்தியா முழுவதும் உள்ள எல்லா எழுத்துக்கும் தாய் எழுத்தாக நம்முடைய தமிழ் எழுத்து விளங்கியது என்பதை சொல்லும் பொழுது பெருமைக்குரிய தமிழ் சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் ஒரே மொழிங்கிற ஒரு கொள்கைக்கு வந்துட்டு இருக்காங்க. சமஸ்கிருதம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் இன்னைக்கு ஒரு தாய்மொழி ஆகாதுங்க. அதான் உண்மை. நம்ம கோயில்ல தான் சமஸ்கிருதத்தை கேட்க முடியும், வேற எங்கேயும் கேட்க முடியாது. கோயில்ல சமஸ்கிருதம் பயன்படுமே தவிர வேற நமக்கு ரெண்டு பேருக்கு பேசிக்கிறது சமஸ்கிருதம் எங்கேயுமே பயன்படாது. ஏனென்றால் ஒரு மொழி என்பது பெண்ணால் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம தாய்மொழின்னு சொல்றோம். மொழியை நம்ம ஏன் தாய்மொழின்னு சொல்றோம்? தாய்மொழி என்று சொல்வதற்கான காரணம் பெண்ணிடமிருந்துதான் மொழி உருவாகியது. பெண்ணிடமிருந்து மொழி உருவான காரணத்தினால்தான் அதை தாய்மொழி என்று சொல்கிறோம். ஆனால் சமஸ்கிருதம் என்பது பெண்கள் படிக்க கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி. பெண்கள் படிக்க முடியாது. ஆனா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நிறைய பேர், இன்னைக்கு தெரியுங்களா உங்களுக்கு PhD எல்லாம் வாங்கியிருக்காங்க, போஸ்ட் டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருக்காங்க பெண்கள். படிக்கலாம், நிச்சயமா படிக்கலாம். பெண்கள் யார் வேணாலும் இப்ப சமஸ்கிருதம் படிக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி அவங்க கேட்டேன், பெண்கள் சமஸ்கிருதம் படிக்கலாம், ஒரே ஒரு நாள் கோயிலுக்குள்ள அவங்களை விட்டு பூஜை செய்ய முடியுங்க கேட்டேன். ஒத்துக்கிறேன். நீங்க சமஸ்கிருதம் PhD பண்ணலாம், போஸ்ட் டாக்டரேட் பெண்கள் பண்ணலாம் இன்னைக்கு. ஆனால் அவர்கள் போய் அந்த ஒரு சின்ன கோயில்ல போய் முன்னாடி நின்று பூஜை செய்வதற்கான தகுதியை அவர்கள் பெற முடியாது. அத்தகைய தடை இருக்க ஒரு மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மொழி ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. கடவுள்கிட்ட பேசணும், கடவுள்கிட்ட பேசணும், ரகசியமா தான் பேச முடியும். எல்லாத்தையும் வச்சு பேச முடியாது. எல்லாத்தையும் வச்சு பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடும். இங்கிறதுக்காக ரகசியமாக ஒரு மொழியை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினார்கள். அது தந்தைக்கும் மகனுக்கும் உரிய மொழி, அவ்வளவுதான். அப்பாட்ட இருந்து மகனுக்கு போகும், மகன் இருந்து அவன் பையனுக்கு போகும். நடுவுல எந்த பொண்ணு கற்றுக்க முடியாது. இந்த ஒரு சட்டம் உள்ள மொழி எப்பொழுது தாய்மொழி ஆக முடியுமானால் நம்முடைய தமிழ் மொழி தாயிடமிருந்து உருவான மொழி என்பதை சொல்வதில் பெருமை கொள்ள வேண்டும். நாம் என்றால் தாய்மொழி நம்முடைய பெண்கள் தான் உருவாக்குறாங்க. அவங்க அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரும், அம்மாட்ட இருந்து குழந்தை இருபாலான ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்க அந்த மொழி சமமா போயிடுச்சு. அதனாலதான் அதை தாய்மொழியாக கருதுகிறோம். அத்தகைய பழமையான மொழியின் வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றை நாம் அறிவியல் ரீதியாக அணுக வேண்டும். அதுதான் தானே நமக்கு வரலாற்று உண்மை தெரியும். ஏன்னா நமக்கு அதை பேசி மரம் நட்டா கிணறு நட்டா அதெல்லாம் கதை கிடையாது. அவன்